ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டுடே ஸ்பெஷலில் வந்திருக்கிறோம். என்ன இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஹோமோசெக்சுவல் மக்களுக்கும் சிவில் யூனியன் லா, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான எல்லா விதமான உரிமைகள் அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் ஹோமோசெக்சுவலுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கல்யாணங்கள் நடத்தணும்னு சொன்ன காரியங்கள்லாம் சொல்லியிருந்த போது இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போவே நிறைய பேர் வந்துட்டு அப்படிலாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார், ப்ரூஃப் இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க. ப்ரூஃபெல்லாம் அனுப்பிவிட்டோம். நிறைய பேர் கேட்டதுக்கு இந்த வேட்டிக்கன் ப்ரூஃபையும் நம்ம அனுப்பிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே அவங்க வந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது வீட்டுக்குள்ளேயும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆணும் பெண்ணுமாக நாம் ஒரு திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வீட்டில் இருக்குதோ அதே மாதிரி ஆணும் பெண்ணும் திருமணமாகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாம் எல்லா உரிமைகளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண் கல்யாணம் பண்ணியிருக்கிற ஹோமோசெக்சுவாலிட்டி திருமணத்தையும் ஒரு ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துக்கிட்டே வரோன்னு பாருங்களேன். இப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம்தான். அதுலேயும் டாப் மோஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியதான, அதுவும் குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடியதான ஒரு பிஷப் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான், நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் வசனத்தின்படி தான் நிற்போம் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது. வசனத்துக்காக நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நாளிதழில் வந்துச்சு. அது அந்த ப்ரூஃபையும் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், அவருடைய நிலைப்பாடு அது. எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் இதை ஹோமோசெக்சுவல் திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமணத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வசனத்துக்காக வைராகியமாய் நிற்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது மிகுந்த சந்தோஷம். நமக்கு சிலை வழிபாடில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. நமக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள சிலை வழிபாடு கூட இருக்கக்கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்குது. அதே போல் இதுவும் ஒரு அருவருப்பான காரியம், ஹோமோசெக்சுவாலிட்டி. இதை நம்ம கம்பல்சரி சபைக்குள்ளே கொண்டு வரவே முடியாது. நிறைய ஸ்தாபனங்கள் ஏற்றுக்கொள்ளுது. பைபிள் சொல்லுது, கடைசி காலத்திலே ஆண்டவர் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்னு ரோமரில் வாசிக்கிறோம். அதுதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு இந்த காரியத்தை அவர்களுக்குள்ளாகவே எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் இருக்கும்போது, இன்னும் அதற்குள்ளே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், இன்னும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை தெரிவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர்கள் இன்னும் வசனத்தின்படி அதிகப்படியாக வசனத்தை இன்னும் அதிகமாக உணர்ந்து, இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்னலாம் சபைக்குள்ள இருக்குதோ எல்லாத்தையும் எடுக்கும்போது அவர்கள் மீண்டும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதுதான் நமக்கு ஆசை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எந்த டினாமினேஷன் மேலையும் குறைபாடு கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டினாமினேஷன் பரலோகத்துக்கு போகாது. பாருங்களேன், நமக்கு வசனத்தின்படி அவர்கள் வேறுபடும் போது தான் நாம் அவங்ககிட்ட வந்து அதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதையும் ரொம்ப மென்மையான முறையில் அந்த டினாமினேஷன் பேரை சொல்லாமல், இப்படி இருக்கு மாற்றிக்கிட்டா நல்லது. நம்முடைய நோக்கம் டினாமினேஷனை மாற்றுவதில்லை. நம்முடைய நோக்கம் அதன் மூலமாய் சோரம் போகிற மக்களை காப்பாற்றுவது, அவ்வளோதான். அதை நம்பிட்டு போயிடுறாங்க பாருங்க, அந்த ஆத்துமாக்களை காப்பாற்றணும். ஸோ இப்போ ஹோமோசெக்சுவாலிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதிர்ப்புகள் தெரிவிக்க நடந்திருக்குது. ஒருவேளை இந்த பிஷப் மேலே ஆக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு சட்டமே இருக்குது, ஹோமோசெக்சுவலுக்கு திருமணம் கொடுக்காத சபைகளில் இருக்கக்கூடியதான ஊழியக்காரர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இன்னும் ஒருபடி மேலே போவாங்க. ஆனால் ஒன்று, வசனத்துக்காக கர்த்தருக்காக வைராகியமாய் நிற்கிறவர்கள் இது போன்ற சின்னதான உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் முடிவிலே அவர்கள் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஆவிக்குரியவர்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஆவிக்குரியவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே வருவாங்க. அப்போ இந்த மாடிஃபிகேஷன் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே வரும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவர்களும் தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களை நான் எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போப் கேட்டிருக்கிறார். ஆக்சுவலாக இவர்கள் தேவனுடைய பிள்ளை, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். வழி தவறி போகிற இளையகுமாரனை திருந்தி வருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமே ஒழிய, இளையகுமாரன் தவறு செய்து விட்டான் என்பது தவறோடு கூட அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்களேன், அவங்களும் தேவனுடைய பிள்ளை தான். அவன் போயிட்டு வரட்டும், பணம் திரும்பி தகப்பனேன்னு கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்றதுல ஒரு தப்பும் இல்லை. இவங்க அங்கதான் வேறுபடுறாங்க. ஐயோ அவங்களும் தேவனுடைய பிள்ளை, நம்ம ஏன் அவங்களை தடுக்கணும்? அவங்களை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தவறானவர்கள். அந்த தவறான பழக்க வழக்கங்கள் பிசாசுக்குரியது. அதை அவர்கள் விட்டு திரும்பி வரும்போது மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்வது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, மீண்டும் ஏற்றுக்கொள்ள தான் போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபைகளுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் இதில் மோசம் போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக ஊழியர்கள் இதில் இன்னும் வைராகியமாக இதற்கு எதிர்ப்பாக கருத்துக்களை தெரிவிக்கணும். இப்பவே நம்ம இதுக்கு கதவை அடைச்சிடணும். இல்லைனா உள்ள வந்த பிறகு வெளியே தள்ளுறது கஷ்டம். இப்போ வாசல் நிற்கும் போதே வெளியே கதவை அடைச்சிடணும். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதிரி காரியங்கள் உள்ளே வராது என்று நாம் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.